கசிந்துருகி இமைப்பொழுதில் இசையாகி இதயத்தை வருட வரும் கவிதை நேரத்தில் கவிதையோடு கலந்திட தயாராகுங்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது வனம் பூத்த கவிதைகள். கவிதைகள் அப்படின்னா அது கதைகள் சொல்லும். கவிதைகள் அப்படின்னா அதுக்குள்ள விதைகள் இருக்கும். அது செடியாய் துளிர்க்கும், மரமாய் வளரும், கிளைகள் பரப்பும், தென்றலாய் நம்மை வருடும். இப்படியான வருடலை செவி வழி சேர்க்கத்தான் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மில் பூக்கிறது வனம் பூத்த கவிதைகள். ஆமாங்க, வனம் பூத்த கவிதைகள் பகுதியில நம்ம மனம் ஈர்த்த கவிதைகளை தான் கேட்க போறோம். இது நம் மனம் ஈர்த்த கவிதைகளுக்கான ஒரு களம். அந்த வகையில இந்த வாரம் தான் ரசித்த கவிதையை நாமும் ரசிக்க சேலத்திலிருந்து நம்முடைய நேராங்க கல்வி அச்சாணி விருது, சிறந்த ஆசிரியருக்கான விருது, சிங்கப்பன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், இசையின் நேசகர், ஆகச் சிறந்த வாசிப்பாளர், பொறியியல் கல்லூரி பேராசிரியர் கவிஞர் மங்கை அவர்கள். எந்த கவிஞரின் எந்த கவிதையோட இணையறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்கள் மனதை வருடும் இனிய நிகழ்ச்சி வனம் பூத்த கவிதைகள். நான் உங்கள் மங்கை. நேயர்களே, சில கேள்விகள் சின்னதாக இருக்கும், ஆனால் அந்த கேள்விகளுக்குள் மறைந்திருக்கும் அர்த்தம் மிகப்பெரியதாக இருக்கும். இன்று நாம் கேட்க போகும் கேள்வியும் அப்படித்தான். இன்று நான் பேசப்போகும் கவிதை ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கின்றது, ஆனா அது நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக சிந்திக்க வைக்கின்றது. நாம் எல்லோரும் ஒரு நாள் கேட்டிருப்போம் அல்லது கேட்கப்பட்டிருப்போம். இந்த வயசுலயும் காதலா? இந்த கேள்வியை கவிதையாக்கி அதற்கு ஒரு அழகான பதிலை கொடுத்திருக்கின்றார் கவிஞர் பிரபு சங்கர். இந்த வரிகளை கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில தருணங்கள் உங்களுக்கே நினைவுக்கு வரும். அந்த நினைவுகளோடு இந்த கவிதையும் கேளுங்கள். கவிதை: 40 வயதில் காதல் கவிதையா? ஆச்சரிய குறியிட்டு கேட்கின்றான் நண்பர் ஒருவன். இந்த கேள்விக்கு பிறகே யோசித்து பார்க்கின்றேன். உண்மையில் காதலுக்கு என்ன வயது இருக்கும்? அம்மாவின் விரலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் பிஞ்சு குழந்தையின் கதகதப்பிலா? ஆசையாய் தலைக்கோதும் ஆசிரியரின் பேரன்பிலா? திருமணமான புதியதில் முகத்தில் தோன்றும் வலி ரேகைகளை பார்த்து அணையாடை வாங்கி வரும் கணவனின் அக்கறையிலா? மறதியின் தத்தளிப்பில் தடுமாறும் முதுமையில் கண்டிப்புடன் எடுத்து தரும் மாத்திரையிலா? மொத்தத்தில் காதல் ஒரு முடிவிலி, அதன் வயது எண்ணெலி. இது ஒரு ஆழமான பகுப்பு. நேயர்களே, இந்த கவிதை ஆரம்பிக்கின்றது ஒரு கேள்வியுடன். 40 வயதில் காதல் கவிதையா? இது ஒரு சாதாரண கேள்வியாக தோன்றும், ஆனா இது நம்ம சமூகத்தின் எண்ணத்தை காட்டுகிறது. காதல் எளிமை, காதல் டீனேஜ், காதல் ரொமான்ஸ் மட்டும், இப்படி நம்ம நேரோவா யோசிக்கின்றோம். ஆனா கவிஞர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த எண்ணத்தையே உடைக்கின்றார். காதலுக்கு என்ன வயது இருக்கும்? காதல் என்றால் என்ன நேயர்களே? காதல் என்றால் காதல் ஜோடி மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு பாசம், அது ஒரு அக்கறை. குழந்தை அம்மா உறவு, அம்மாவின் விரலை பிடிக்கும் குழந்தை, ஒரு குழந்தை அம்மான்னு அழைக்கும் அந்த ஒரு வார்த்தை, அதுல பாசம் இருக்கும், அதுல நம்பிக்கை இருக்கும். அதுதான் காதலின் முதல் வடிவம். முழு நம்பிக்கை, முழு பாதுகாப்பு, முழு பாசம். ஒரு நல்ல ஆசிரியர் மட்டும் பாடம் கற்றுக் கொடுப்பதில்லை, வாழ்க்கையே கற்றுக் கொடுப்பார். அது கூட ஒரு காதல் தான். ஆசிரியரின் பேரன்பு. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்றாங்க, அவனை உயர்த்தணும் என்று நினைக்கிறாங்க. கணவன் மனைவி, அணையாடி வாங்கி வரும் கணவன். நேர்களே, காதல் பெரிய சர்ப்ரைஸ்ல இல்ல, சின்ன சின்ன கவனிப்பில் தான் இருக்கின்றது. சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரு மெசேஜ் கூட காதல் தான். இதுதான் ரியல் லைஃப் லவ். பெரிய கிஃப்ட் இல்லை, பெரிய டயலாக் இல்லை, ஆனால் ஸ்மால் கவனம், ஒரு கேர், ஒரு நினைவு, அதுதான் லைஃப் லாங் லவ். முதுமை காதல், மாத்திரை எடுத்து தரும் அக்கறை, இதுதான் அல்டிமேட் லவ். இளமையில் அட்ராக்ஷன் இருக்கும், ஆனால் முதுமையில் அஃபெக்ஷன் இருக்கும். ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் வாழ முடியாத நிலை. வயதாக காதல் குறையாது, அதன் வடிவம் மட்டும் மாறும். பேசுகிற வார்த்தை குறையும், ஆனா அக்கறை அதிகரிக்கும். கவிதையின் மிகப்பெரிய உண்மை. நேர்களே, இந்த கவிதை நமக்கு ஒரு லெசன் கொடுக்கிறது. இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிந்ததும் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அந்த காதல் தருணங்களை நினைத்து பாருங்கள். அப்போதுதான் புரியும், காதல் உங்களை விட்டு போகவில்லை, அதை நீங்கள் கவனிக்க மறந்து விட்டீர்கள். காதல் ஒரு ஸ்டேஜ் இல்லை, காதல் ஒரு ஏஜ் இல்லை, காதல் வாழ்க்கை முழுக்க ரியல் லைஃப் கனெக்ட். ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சது, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தது, உங்கள் பார்ட்னர் உங்களை கவனித்தது, இது எல்லாம் என்ன? இதுதான் காதல். நேர்களே, நாம் காதலை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். காதல் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, காதல் ஒரு ஃபீலிங். அது ஆரம்பிக்காது, அது முடிவடையாது, அது ஒரு முடிவிலி, அதன் வயது எண்ணிலி. இன்று நீங்கள் வீட்டுக்கு போனதும் ஒரு விஷயம் பண்ணுங்க. உங்கள் அம்மாவை ஒரு தடவை பாருங்க, உங்கள் நண்பரை நினைச்சுக்கோங்க,
உங்கள் வாழ்க்கையில் இருந்த அன்பை நினைச்சு பாருங்க. அப்போதான் புரியும் நீங்கள் காதலில் இல்லாமல் இல்லை, நீங்கள் காதலால் சூழப்பட்டிருக்கீங்க என்று. இத்துடன் இந்த வனப்புத்த கவிதை நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு கவிதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி பண்பலை வழங்கிய வனம் பூத்த கவிதைகள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் மங்கை அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறீங்க? அம்மனே, நம்ம பட்டாம்பூச்சியில இன்னைக்கு தஞ்சாவூர்காரரு, நல்ல எழுத்தாளரு, நல்ல நாடக கலைஞரு, நல்ல திரைக்கலைஞரு, இப்படிப்பட்ட கவிஞரு தஞ்சைனா ராமதாஸ் அவிகளோட ஒவ்வொன்றும் உதவிடும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் சாமி. அப்படிங்களா? இது எதை பத்தின புத்தகம்ங்கண்ணா? அம்மனே, இந்த புத்தகம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல சாமியோ. இது ஒரு வித்தியாசமான புத்தகம். நம்ம அரசு துறைக்கு பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம்ல, அவட தலைக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதை எப்படி கேட்கணும், அதை எப்படி செய்யணும்னு நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா கொடுத்துருக்காரு சாமி. சம்மன் இருக்குது. நாமளும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதனால வாங்கி படிச்சு போடலாம். நெசமாத்தான் சாமியோ, இது கேட்கறவங்களும் வாங்கி படிச்சு பாருங்க. நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கலாமுங்க. சரிங்கண்ணா, இந்த புக் வாங்கணும்னா 99 44 57 06 61. சரிங்களா? ஆமாங்கண்ணோ, அதேதான். சரி, நம்ம வாங்குறதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதானுங்க. போடுறோம்.